வெல்கம் டு குக் வித் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சிக்கன். அதுக்கு நார்மலாக சிக்கன் 65 மசாலா தடவி வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கு நிறைய கருவேப்பிலை கொத்து வேணும். குடமிளகாவை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கலாம். வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். அப்புறம் நம்மளுக்கு சோயா சாஸு, சில்லி சாஸு இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். நம்ம சாஸ் எதாவது கெச்சப் எதாவது வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கெடை வச்சுருவோம். இப்போ நம்ம சிக்கன் வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம அதை செய்ய போகிறோம். எண்ணெய் சூடானோன்னே கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலையை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னே, ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, வதங்கினோன்னே இப்போது குடமிளகாவை போட்டலாம். குடமிளகா ஒரு அளவுக்கு வெந்தோன்னே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை போட்டலாம். அடுத்தது சோயா சாஸு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். அடுத்தது சாஸ், சில்லி சாஸ் எதுனாலும் சாஸ் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு. இதை நல்லா பரட்டிக்குவோம். முடிய போதும். ஷைனிங்க்கு சர்க்கரை ஒரு ஸ்பூன். அவ்வளோதான். நம்ம கொத்தமல்லி போட்டு வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் மேலே வச்சு முடிச்சிடணும். பாய்.